ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இட்லி வெந்துட்டுருக்குது. இப்போது இந்த மசாலா இட்லிக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்குது. நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பக்கத்தில் இருக்கிற இட்லியும் எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். நம்ம இப்படி தக்காளியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது தக்காளி பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் தக்காளி கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அது நல்லா சாப்பிடும்போது மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அது ஒரு ஃப்ளேவருக்காகத்தான். அடுத்து கொஞ்சம் நான் காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளியோட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வதங்கிருச்சு. பாருங்கள், இப்போ ஒரு ஜூஸியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன சின்ன பீஸாக. உங்களுக்கு எப்படி எந்த சைஸு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் வெட்டிக்காங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு இட்லிக்கு சேர்த்த தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயே உப்பு இருக்கும். நான் அந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணேன். அதுவே போதும். நீங்கள் இல்லைன்னா 1, 2 எடுத்து சாப்பிட்டு பார்த்து உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் முன்ன போட்ட உப்பே போதுமானதாக இருந்துச்சு, அதோடு விட்டுட்டேன். அவ்வளோதான். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு இறக்கி வச்சா மசாலா இட்லி ரெடி. ஓகே, தேங்க்யூ.